மாப்பிள்ளை நில்லு. என்ன மாமா, நான் ஏதோ பேச்சுக்கு தெரு முனையில் நின்று பணம் தரேன்னு சொன்னேன். நீ உண்மையிலே நிற்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கா வெயிட் பண்ற? ஆமாம் மாப்பிள்ளை, உன்னை பார்க்க தான் நிற்கிறேன். என்ன விஷயம்? அப்படி போய் ஓரமாக பேசலாமே. சரி வா. மாமா கொஞ்சம் நில்லு. அதான் மழை வரல, கொடையை மடக்க. என்ன பேசணும் உனக்கு? இங்கேயே பேசு. கூட்டிகிட்டே போயிட்டு என்ன அர்த்தம்? பொண்ணு கொடுக்க போற மாமனார் மாதிரி என்ன ஏற இறங்க பார்த்துட்டு இருக்க? அப்படியே தெரிஞ்ச மாதிரியே பேசுறானே. ஒருவேளை மோகனை இவகிட்ட என்னை பற்றி போட்டு கொடுத்துருப்பாளோ? சச்சா, அப்படிலாம் இருக்காது. அவ ரொம்ப அழுத்த காரியாச்சு. சொல்லியிருக்க மாட்டா. இந்த தருதலை தான் ஏதோ உளருது. என்ன மாமா, என்ன விஷயம் சொல்லு. எனக்கு நாடியாருது. டே வாசு, இந்த கெட்டப்ல கிருஷ்ண பக்தி படத்துல வர பியூ சின்னப்பாவே நீ மிஞ்சிட்டடா. இந்த வேஷம் உனக்கு கட கச்சிதமா இருக்குடா. இது வேஷம் இல்ல, ஒழுங்கா வாழணுன்றதுக்காக நான் பண்ணிட்ட மாற்றம். சபாஷ்டா. மாற்றம் வெளியில மட்டும் தான் ஏற்பட்டிருக்கா இல்ல மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்காடா? மனசுல ஏற்பட்ட மாற்றம் தான் இப்ப வெளியில தெரியறது. இது நிஜம்னா பக்தி பழமா மாறிட்ட உனக்கு பொம்னாடி சாவகாசம் எதுக்குடா? அதையும் விட்டு ஒழிச்சிட்டு மொத்தமா சன்னியாசி இமயமலை கிளம்பிட வேண்டியதானே? பக்தினா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினமா? குடும்பத்தில் இருக்கக்கூடாதா? மகாபாரத போர்ல நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனுக்கு நீ சண்டை போடணும், ஒரு சத்திரியனா உன் கடமையை செய்யன்னு சொன்னதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். முறையா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல குருவா இருந்து அவ கூட ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும். அதுக்கு பேர் தான் கிரஸ்த ஆசிரமம். அதை கடைபிடிக்கணும் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அவரோட பக்தனா அவர் சொன்ன மாதிரி தான் நான் வாழ்ந்தாங்கணும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போறது? இதெல்லாம் உனக்கு புரியணும்னா நீ இன்னும் பல ஜென்மம் எடுக்கணும் மாமா. சரி, நீ சொல்றது நியாயம்தான். அதுக்காக நீ இந்த மோகனாவோட அலையிடுமா? ரொம்ப கேவலமா இருக்கா வாசு. ஓ, மோகனா விஷயத்தை பேசதான் சுத்தி வளைச்சு கேட்டுட்டு இருக்கியா? ஆமா, மோகனா மேல உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை? எப்ப பார்த்தாலும் மோகனா பத்தியே பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன அவன் மேல அவ்வளோ அக்கறை? எனக்கு அவன் மேல என்னடா அக்கறை? உன் மேல இருக்க அக்கறையில தான்டா சொல்றேன். கேள்றா செல்லம், அந்த மோகன் அவனுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. அவன் உனக்கு எந்த வகையிலும் பொருத்தம் கிடையாதுடா. ஏன் அப்படி சொல்ற? என்னடா வாசு தெரியாத மாதிரி கேட்குற? உன் அந்தஸ்து எங்க? அந்த மோகன் அந்தஸ்து எங்க? நீ கோபுரத்தில் இருக்க, அவ குப்பமேட்டில் இருக்கா. இல்ல மாமா, நானும் குப்பமேடு தான். என்னடா இப்படி சொல்ற? நீ யாரு? கூகுள் சாஃப்ட்வேர் சிஸ்டம் கம்பெனி ஓனரோட ஓனர் ஒன்லி சன். நீ கெட்ட அடிச்சு எவங்கிட்டயோ பெத்துக்கிட்ட புள்ளதான் வாசுன்னு. என்னடா வாசு, நான் சொன்னதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சியா? இதான் புதுசாக இப்போ எனக்கு அழகு. நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வா. இங்க பாரு மாமா, நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோகனாவை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. நீ அனாவசியமா கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்காத. இல்லடா வாசு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுட்டு ஆளை விடு. இல்லடா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுடா. நீ எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன? மோகன் எனக்கா காத்துட்டுருப்பா. நாழியாருது, நான் போகணும். நான் வரேன். டேய் வாசு, டேய் சொன்னா கேளு. டேய் வாசு, டேய் நான் பணம் தரேன்றதுக்காக அடிக்கடி வந்து என் வழியை மறிக்காத, புரியுதா? டேய் வாசு, வாசு, என்னடா இது அநியாயம்? நான் பெத்த பொண்ணை பிக்கப் பண்றதுக்கு என்கிட்டயே பணத்தை கொடுத்துட்டு போறான். கலியுகம். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி 5000 கொடுத்துட்டு போயிட்டான். விஜயா, விஜயா, வந்துட்டேண்ணா. என்னண்ணா?
நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஆ. வணக்கம் ஐயா. அரடே வணக்கம் வாங்க ஐயா. தியாகராஜன், வாங்க. என்ன விஷயம்? உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? வாங்க, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லைங்க, நீங்க எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். எப்போ ஒரு நாள் பெருமாளை சேவிச்சுக்கலாம், பந்தவாள்கிட்ட பேசாமல் போகலாமா? அதை விட எனக்கு என்ன தலைபோற காரியம்? உள்ள வாங்க, வாங்க. உட்காருங்க. விஜயா, என்னண்ணா இப்பதானே போனேன், அதுக்குள்ள திரும்பி வந்துட்டேன். வாங்க. வணக்கம்மா. விஜயா, இது விஜயா, ஆ? என்ன ஏதோ ஞாபகத்துக்கு போயிட்ட? அ, அ, அ. போய் இவருக்கு காப்பி கொண்டு வா. ஐயா, சரிண்ணா. நான் காலையில மட்டும்தான் காஃபி சாப்பிடுவேன், மற்றபடி சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஓ, நல்ல பழக்கம்தான். சொல்லியிருக்கள் ஏற்கனவே. நான் உங்கள் பண்ணைக்கு வந்தால் நீங்கள் இளநீ கொடுப்பேள். என்னால் இளநீலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட பண்ணை கிடையாது. அம்மா, தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க. தண்ணி நல்ல கதையாக இருக்கே. மோர் சாப்பிடுங்க, மோருக்கு பஞ்சம் கிடையாது இங்கே நம்ம ஆற்றுல. போய் மோர் கொண்டு வா. சரிண்ணா. ஆ, இந்த மோர், இளநீர், எலுமிச்சை இதிலெல்லாம் இருக்கிற ஆரோக்கியம் வேறு எதுலேயுமே கிடையாது. அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேங்க. என்ன அப்பப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. வயசாகிடுது இல்லையா? அப்படி தான் இருக்கும். எனக்கும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுது. அவங்கள பார்க்க வரணுங்கிற அபிப்பிராயம் இருக்கு எனக்கு. சீக்கிரமே வரேன் வீட்டுக்கே. ஐயா, இப்போ நாங்கள் வந்ததே உங்களை என் வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு தான் ஐயா. விஜயா, அங்கே என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, கை தவறி டம்ளர் கீழே விழுந்துடுத்து. இப்போ வந்துடுறேண்ணா. பார்த்து பார்த்து. கொண்டா, எடுத்துங்கோ. எடுத்துக்கோங்க. ஆமா, உங்க ஆத்துக்கு என்ன அழைக்கணும்னு சொன்னேல, என்ன ஏதாவது விசேஷம் உண்டா? ஐயா, மாட்டு பண்ண ஒன்று ஆரம்பிக்க போறோன்னு சொன்ன இல்லைங்களா? ஆமா, கோசாலை. அதான் நீங்க வந்து கூட ஆரம்பிச்சு வைக்கணும்னு கேட்டிருந்தேனே. ஆ. அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சுங்க. ஓஹோ, அதுக்கு அழைக்க தான் இப்போ வந்திருக்கேன். அடாடாடா, கரும்புதுங்கிறது கூலியா? கண்டிப்பா வரேன். அங்க வரது கொடுத்து வச்சிருக்கணுமே. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கே ஆரம்பிச்சிடலான்னு. பேஷா வரேன். நாளை கண்டிப்பா நான் வந்துடுறேன். சரிங்க. நாளைக்கா? என்னாச்சு? இல்ல, உங்களுக்கு உடம்பு சௌகரியப்படலையே, அதான். ஏன் உடம்புக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி புண்ணிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தா வியாதி இருந்தா கூட அது குணமாயிடும். அப்பேற்பட்ட இடம், புரிஞ்சுதா? கவலைப்படாதீங்கம்மா, நாங்க ஜாக்கிரதையா கார்ல கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுறோம். எதுக்கு காரு? இந்த அருக்கு மருதூர். நான் பஸ்ஸை பிடிச்சு வந்துடுறேன். நீங்க அனாவசியமா காரு கொடுக்குற பணத்தை கோசாலைக்கு செலவழிச்சாலும் புண்ணியம் உண்டு, புரிஞ்சுதா? நான் அவளை வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். நீங்க அங்க நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி நான் வந்துடுவேங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்க. வா கோவிந்தா. என்ன நாராயணா, ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தியா? ஆமாப்பா, கிட்டத்தட்ட 1 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன். சாரிப்பா, ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதை முடிச்சு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, காத்துன்னு இருக்கிற தவிர வேற என்ன வெட்டி முடிக்கிற வேலை நான் செஞ்சிட போறேன். அதுதான் நான் கேட்க நினைச்சேன். இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்ன கோவிந்தா தெரியாத மாதிரி கேட்குற? நான் என்னைக்கு உருப்படியா வேலை பார்த்துருக்கேன் இன்னைக்கு பார்க்கறதுக்கு? அப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ற? கோவிந்தா, அப்பாவுக்கு வர பென்ஷனில் தான் குடும்பமே ஓடுறது. நல்ல வேலை, என் குடும்பத்தில் நான், என் பொண்ணு, அப்பா 3 பேர் தான் இருக்கோம். அது சரி. அப்ப நீயா எதுவும் சம்பாதிக்கலன்னு சொல்லு. சம்பாதிக்காம என்னப்பா, அப்பப்போ தொழில் பண்ணி நல்லா சம்பாதிச்சுன்னு தான் இருக்கேன். ஆனால் வருமானம் தான் போற மாட்டேங்கிறது. என்ன தொழில் பண்ற? அது சும்மா சொல்லுப்பா.
நீ ஊறுற குட்டையில் ஊறவன் தான் நானும். நான் கொஞ்சம் ஆழத்தில் ஊறுவேன், நீ கரையோரமாக ஊறுவேன். அவ்வளோதான் வித்தியாசம். அதான் உனக்கே தெரிஞ்சிருக்கே, நான் செய்யறதெல்லாம் இந்த சின்ன சின்னதாக சீட்டிங் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே ஓகே. இந்த பாரு நாராயணா, எப்போ ஏமாற்றி பிழைக்கணும் நீ முடிவு பண்ணிட்டியோ அதில் என்ன கட்சி தானோ? என்ன பாரு, நானும் ஏமாற்றி தான் பிழைக்கிறேன், ஆனால் பெரிய லெவலில். ஆமாம், என் தங்கைய ஒரு கோடீஸ்வரனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் ரத்தத்தை உறிஞ்சி என் பொழப்பு நடத்திட்டு இருந்தேன். இப்போ அவன் முடிச்சுக்கிட்டான். அதான் நைஸாக அவங்ககிட்ட கட்டிக்கிட்டேன். சரி, இப்போ என்ன செய்யற? ஒரு பக்கம் கதவை அடைச்ச பெருமாள் இன்னொரு பக்கம் கதவை திறந்து விட்டார். இப்போ மாட்டி இருக்கிறது மாப்பிள்ளையோட பெரிய பார்ட்டி. பக்காவாக பிளான் போட்டு வேலை செஞ்சா கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அப்படியா? என்ன விஷயம் சொல்லு. ஆனால் அந்த வேலையை தனியாக என்னால் செய்ய முடியாது. நம்பகமான ஒரு கூட்டாளி தேவைப்படுது. அப்போ நான் யோசனை பண்ணப்போ எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு. பரவாயில்லப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போவாவது உனக்கு என் ஞாபகம் வந்ததே. சரி, என்ன விஷயம் சொல்லு. முதல்ல இருந்து சொன்னதான் உனக்கு புரியும். கவனமாக கேட்டுக்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்து பக்கத்தில் மருதூர்னு ஒரு கிராமம். அங்கே தியாகராஜன் ஒரு பெரிய மிராசுதார். ஏராளமான நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு மாடு கண்ணு பணம் காசுன்னு பெரிய கை. சொல்லு சொல்லு. நான் சொல்ல போகிறது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்போ இந்த தியாகராஜ வாலிப வயசுல பக்கத்தில் நல்லூர்ன்ற கிராமத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். பொண்ணு வீட்டுக்காரங்க அவனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிக்கல. இவன் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தியாகராஜனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே தியாகராஜன் பொண்டாட்டிக்கு பிறந்த வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு. புருஷன் எவ்வளோ தடுத்து பார்த்தான், அவ கேட்கல. கடைசியில் வேற வழி இல்லாமல் தியாகராஜன் சம்சாரத்தையும் கை குழந்தையும் கூப்பிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போனான். போன இடத்துல கை கலப்பு ஏற்பட்டு போச்சு. தியாகராஜ சம்சாரத்தை அவங்க மாமங்காரன் கத்தியால குத்து கொண்டுட்டான். ஆத்திரத்தில் அந்த தியாகராஜன் அவன் மாமங்காரனை கொண்டுட்டு கை குழந்தை தூக்கி ஓடிட்டான். ஓடி போன தியாகராஜன் குழந்தைய உப்புலியப்பன் கோயில் அக்ரஹாரத்தில் போட்டுட்டு போலீஸில் போய் சரண்டர் ஆயிட்டான். அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது. அதை அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வெளியே வந்தான். அவன் விட்டு போன குழந்தை என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியல. தியாகராஜரோட அம்மா பேத்திய பார்க்கணும்னு உசுர கையில் பிடிச்சிட்டு இருக்கா. தியாகராஜா தேடாத இடம் இல்லை, விசாரிக்காத ஆள் இல்லை. ஆனால் குழந்தை இது வரைக்கும் கிடைக்கல. இதுக்கு நடுவில் தியாகராஜரோட மாமியாரும் இந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கா. அந்த அம்மாவோட அண்ணன் மகன் முத்துவும் அந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக? பழி வாங்க தான். தன் தம்பியை கொன்ன தியாகராஜனையும் அந்த பொண்ணையும் ஒழிச்சு கட்ட அந்த அம்மா துடியா துடிச்சிக்கிட்டு இருக்கா. எப்படி இருக்கு கதை? ஏதோ சினிமாவில் வர மாதிரி இருக்கு. ஆமா, இதுக்கும் நமக்கும், அதுவும் இதுக்கும் குறிப்பா எனக்கும் என்ன சம்பந்தம்? பொறு நாராயணா, இப்பதான் இன்டர்வலே முடிஞ்சிருக்கு. இனிமே தான் நம்ம சீன் ஆரம்பிக்க போகுது. அப்போ இந்த கதையில நானும் நடிக்க போறேனா? ஆமா, கவனமா கேளு. அந்த முத்து பைய எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன். அவன் என்கிட்ட வந்து அந்த பொண்ணை எப்படியா கண்டுபிடிச்சு அத்தை முன்னாடி போய் நிறுத்திட்டா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னான். சரி, அதெல்லாம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே. இப்போ அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கா, ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாதா? அப்போ இனிமே தான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க போறியா? எங்கன்னு தேடுறது? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி காணா போனாவ. இவ எப்படி இருப்பான்னு தெரியாது. அவ உயிரோட இருக்காளா இல்லையா அதுவும் தெரியாது. எங்க இருக்கா அதுவும் தெரியாது. என்ன கோவிந்தா, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கா என்னை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் யோசனை பண்ண நாராயணா. அந்த குழந்தைய அவங்க அப்பன் அக்ரஹாரத்தில் விட்டுட்டு போனப்போ அது பிறந்து 6 மாதம் கூட இருக்காது. தெருவில் விட்ட குழந்தைய எவன் தூக்கிட்டு போனானோ, இல்லை நாய் நரியா எடுத்துகிட்டு போச்சா, யார் கண்டா? அதோட அவள் அப்பனும் தேடி பார்த்து ஓஞ்சி போயிட்டான். கோவிந்தா, எனக்கு உன் அளவுக்கெல்லாம் புத்தியெல்லாம் கிடையாது. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லேன். இத்தனை நேரம் நான் முகவரியை சொன்னேன். இப்போ என் பிளானை சொல். தியாகராஜ அக்ரஹாரத்தில் விட்டுட்டு போனது 6 மாதம் குழந்தைய. இப்போ அவள் உயிரோடு இருந்தா அதுக்கு என்ன ஒரு 20-22 வயசு இருக்கும். அந்த வயசு பொண்ணு ஒருத்தைய செட்டப் பண்ணி இதுதான் தியாகராஜன் பொண்ணுன்னு சொல்லிட்டா அதனால நமக்கு என்ன லாபம்? செட்டப் பண்ணி அனுப்ப போகிற பொண்ணு நம்ம கூட்டாளியாக இருக்கணும்.
கிடைக்கிற சொத்தை நம்ம எல்லாரும் பங்கு போட்டுக்கணும். அது சரி, இதுல எனக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்ம செட்டப் பண்ணி அனுப்ப போறதே உன் பொண்ணு தானே. பனி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலை நிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ